இல்ல, அதாவது இந்தியா உலகத்தின் 4வது பெரிய பொருளாதாரம், அது எல்லாருக்கும் தெரியும், நம்ம திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சோ அப்படி இருக்கிற நேரத்துல இந்தியாவுடைய பொருளாதாரத்துல எக்ஸ்போர்ட்டுங்கிறது 10% தான். 4.3 ட்ரில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட், 420 பில்லியன் தான். அதுலயும் அமெரிக்காவோட நம்ம பண்றது 130 பில்லியன் தான். சோ அப்போ அமெரிக்காவுக்கு பண்றதுல அந்த அவங்க போட்ட வரியிலேயே கூட மருந்து, மொபைல், இந்த மாதிரி சாப்ட்வேர் இதுக்கெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்கப்பட்டது பெருவாரியாக டெக்ஸ்டைல்ஸ் கொஞ்சம் பாதிச்சுமா, திருப்பூர்ல நம்ம பனியன் போன்றவை. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் டைமண்ட், சூரத், அது கூட பாதிச்சிருக்காது. ஏன்னு சொன்னால் உலகத்தில் டைமண்ட் ப்ராசஸிங்ல 100க்கு 10க்கு 9 இந்தியா தான் பண்ணுது. சோ இந்தியா கிட்ட இருந்து வரலன்னா டாக்ஸ் இல்லாத வேற பேருக்கு போயிடும். நீ இப்ப ஆக்சுவலா பேப்பர்ல எல்லாம் என்ன பண்றாங்க, 25ல இருந்து 18 குறைஞ்சிருக்குன்றாங்க. 25க்கு அப்புறம் நீ இப்ப 50 ஆக்குனார், திருப்பி இன்னொரு 25% ரஷ்யாட்ட இருந்து. இப்ப அதை எல்லாரும் கன்வீனியன்டா மறைக்கிறாங்க. சோ 50ல இருந்து 18 குறைச்சிருக்கிறார். அவருக்கு மிக நெருக்கமான நாடுகள் எல்லாத்துக்குமே நம்மை விட குறைச்சு கிடையாதுங்க. பாகிஸ்தானுக்கு 19. பாகிஸ்தான் போய் சரண்டர் ஆகி நோபல் கொடுங்க, அது கொடுங்க. இன்னும் சொல்ல போனால் ட்ரம்ப் குடும்பம் போன வருடம் கிட்டத்தட்ட 13,000 கோடி சம்பாதிச்சிருக்குன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய மகன்கள் நடத்தும் இந்த பிட்காயின் கம்பெனிக்கு அபிஷியலாக ஏற்றுக்கொண்டார்கள் பாகிஸ்தான்.